வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மணப்பாறை முறுக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுனாக்கா 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டு அரைக்கணும். பச்சரிசியை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் லைட்டாக ஊற வச்சு காய வச்சு அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருப்புச்சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா அது தூளாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எள், ஓமம், தூள் உப்பு, எண்ணெய், தண்ணி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா பரவலாக போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எள், பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் போடுற அளவுக்கு நல்லா பசஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி கிளறி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. தண்ணி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக பக்குவமாக பசஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக வர அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் புழிஞ்சோம்னா எண்ணெய் சூட்டுக்கிறதுக்கு எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சு அப்புறமா போட்டுக்குவோம். இப்படி தனியாக நியூஸ் பேப்பரில் புழிஞ்சு போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சாரதி கண்டியில் பின் சைடு போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். நல்லா சூடு இருந்தால் தான் போட சௌகரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கு அதில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மணப்பாறை முறுக்கு ரெடி.